ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல பார்டர் ரேடியேஷன்ற ப்ராப்பர்ட்டி பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பிடேக் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த பிடேக் குள்ள ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணிருக்கேன். இந்த பிடேக் என்ன பண்ணிருக்கேன்னா இன்டர்னலைசேஷன்ல கால் பண்ணிட்டு இந்த இன்டர்னலைசேஷன்ல என்ன பண்ணிருக்கேன்னா பார்டர் ஸ்டைல்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு சாலிட்ன்ற வேல்யூ கொடுத்திருக்கேன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு பார்டரை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கு கீழ என்ன பண்ணிருக்கேன்னா பார்டர் வித்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிட்டு அதுக்கு 5 பிக்சல்னு ஆட் பண்ணிருக்கேன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு பார்டரோட சைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கு கீழ என்ன பண்ணிருக்கேன்னா பார்டர் ரேடியேஷன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கேன். இது எம்டியா கொடுத்துட்டு வாங்க ரன் பண்ணி கேட்டிருக்கேன். பாத்தீங்களா, அந்த கண்டென்ட் கிரியேட் ஆயிட்டு அதுக்கு ஒரு பார்டர் கிரியேட் ஆயிருக்கா. இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா இந்த பார்டர் ரேடியேஷன்ற ப்ராப்பர்ட்டில ஒரு 10 பிக்சல் ஆட் பண்றேன். இந்த பார்டர் ரேடியேஷன்ற ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு பார்டர்ல கார்னர்ல இருக்கிற சைஸை அலைன் பண்றதுக்கு தான் இதை யூஸ் பண்றோம். வாங்க இதை ரன் பண்ணி கேட்டேன். பாத்தீங்களா, அந்த பார்டர் ரேடியேஷன்ற ப்ராப்பர்ட்டில 10 பிக்சல் கொடுத்ததுனால அந்த பார்டரோட எட்ஜ்ல வந்து ஒரு கர்வான ஒரு ஷேப் யூஸ் ஆயிருக்கு. இதே நம்ம இந்த சைஸோட வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த இடத்துல 25 பிக்சல் கொடுத்து வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த கர்வ் வந்து இன்னும் கொஞ்சம் கர்வா மாறிடுச்சு. பாத்தீங்களா, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்டர் ரேடியஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.